விஜய் வந்து காவேரி கிட்ட, "என்ன காவேரி, ஏன் போலான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நான் அப்போவே சொன்னேன்ல, உங்ககிட்ட தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் போகணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏன் கேட்குறேன்னா, காரணம் இருக்குது காவேரி. தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததால போகணும்னு நீ சொல்கிற. அங்கே போகிறது சரியா இருக்குமா காவேரி? சொன்னா கொஞ்சம் கேட்க மாட்டியா? ஏன் நீ இப்படி வந்து போகணும் போகணும் வற்புறுத்துற? எனக்கு புரியல." அப்படின்னோடனே, தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கங்க விஜய். நான் ஏன் வந்து இப்படி நினைக்கிறேன்னா, அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. நான் உங்ககிட்டேருந்து என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து என் மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன விஷயம் உன் மனசில் உறுத்துது? வேறு ஒன்றும் இல்லைங்க. என் பாட்டியை பார்த்தீங்கல்ல, அவங்க அவங்க வந்து நினைவிலே இல்லை. அப்போ கூட அவங்க மனசில் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கல்ல, அவங்க என்ன நினச்சாங்க? நான் அவங்க குடும்பத்தை விட்டு நான் தான் பிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களா இல்லையா? அது ஏதோ வந்து அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறாங்க காவேரி. அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களோ, தெரியாமல் பேசுகிறாங்களோ, இதுதாங்க வந்து நிஜம்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. நான் தான் உங்கள வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு பிரித்து கூட்டின்னு வந்துட்டேன். என்ன என் அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன நினைப்பாங்கல்ல. யார் என்ன நினச்சா என்ன காவேரி? யார் நினச்சாலும் கவலை இல்லைங்க. ஆனால் என் மனசாட்சிக்கு கேட்குது, என்ன கேள்வி கேட்குது. நான் என்னங்க பதில் சொல்கிறது? அப்படின்னோடனே, "என்னங்க காவேரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க?" நான் உண்மையாக தாங்க சொல்கிறேன். யாரை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் என் மனசை பற்றி நான் கவலைப்பட்டு ஆகணும். என் மனசாட்சி தினமும் என்னை கேள்வி கேட்குது. "நீ தான் விஜய பிரிச்ச அவங்க குடும்பத்துலன்னு சொல்லிட்டு, உண்மையிலே சொல்லுங்கள். நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வந்திருந்தேன்னா, இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அப்போவே வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்ந்திருக்கும். ஆனால் நான் வரலையே. நான் வராமல் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்கள காலம் தாழ்த்திட்டே இருந்தேன். கடைசியா தானே வந்து பாட்டி வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. அதுவரைக்கும் நான் தானே வராம மூவ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போவே உங்க கூட வந்து வாழ்ந்திருந்து ஒரு முடிவு எடுத்திருந்தேன்னா, இந்த பிரச்சனை இருந்திருக்குமா? என் அம்மாக்காகவும், என் குடும்பத்துக்காகவும் தானே நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் என் சுயநலத்துக்காக நான் பண்ண போய் கடைசியில வந்து உங்கள வந்து உங்க குடும்பத்துலேருந்து பிரிச்சுட்டேனேங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "ஏய் காவேரி, எல்லாரும் பார்க்குறாங்க பாரு. ஏன்டி இப்படி அழுவுற?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தவர் பக்கத்தில் வந்து சேர்ல நகர்ந்து வந்து உட்கார்றாரு. கையை பிடிக்கிறாரு. "காவேரி, இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது கேளு. ஃபீல் பண்ணாத. சொல்கிறது புரியுதா? நீ ஃபீல் பண்ணா என்னால் தாங்க முடியாதுடி. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நம்ம வீட்டுக்கு நம்ம போகணும் அவ்வளோதானே?" "ஆமாம், நம்ம வீடு. நான் என் அம்மா வீடு கிடையாது. உங்கள் வீடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "தாத்தா பாட்டி இருக்கிற வீடு." "சரி, தாத்தா பாட்டி இருக்க வீட்டுக்கு தானே போகணும். சரி, ஓகே. உன் ஆசைப்படியே நம்ம அங்கே போகலாம். ஆனால் இப்போ வேணாம் காவேரி. கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம்." அப்படின்னோன, "கொஞ்ச நாள் எதுக்குங்க? இங்கே பாரு, இப்போ உனக்கு என்ன மாதம் நடக்குது? 7ஆம் மாதம் நடக்க போகுது. இப்போ உனக்கு வளைகாப்பு வைக்க போகிறாங்கள. வளைகாப்பு வச்சோன்னே நீ எங்கே இருக்கணும்? நான் எங்கே இருக்கணும்? உன் அம்மா வீட்டில் இருக்கணும். உன் அம்மா வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போவாங்க வளைகாப்பு முடிஞ்சு. அப்போது நீ உங்கள் அம்மா வீட்டில் இருப்ப. நான் வந்து தாத்தா பாட்டி கூட இருப்பேன். அப்போ நம்ம 2 பேரும் பிரியணுமா வேணாமா?" "ஆமாம், பிரிஞ்சிருக்கணும். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு நீ நினைக்கிறியா? இவ்வளோ நாள் பிரிஞ்சது போதாதா? இதுக்கப்புறம் நான் பிரியணும்னு நினைக்கிறியா?" அப்படின்னோடனே, "அதெல்லாம் இல்லைங்க." அப்படின்னா வளைகாப்பு முடியிற வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம பாப்பா பொறக்கிற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம். பாப்பா பொறந்தோடனே இதை பற்றி நம்ம பேசுவோம். கண்டிப்பாக நம்ம போகலாம் காவேரி, கவலைப்படாத. தாத்தா பாட்டியை நம்மளோட வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். அதுவும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான வழியை நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். நீ கவலைப்படாத காவேரி." அப்படி சொல்கிறாரு. "நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு விஷயம், நான் தாத்தாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தைப்படி வந்து கண்டிப்பாக உங்களை நான் உங்கள் வீட்டில் சேர்க்காம விடவே மாட்டேங்க. அது மட்டும் நிச்சயம்." அப்படின்னோடனே, "கண்டிப்பாக போகலாம் காவேரி. தாத்தா பாட்டி நம்ம கூட தான் இருப்பாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. புரியுதா?" அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வந்து சொல்கிறாரு. "இது ப்ராமிஸ் காவேரி." அப்படின்னோடனே, தேங்க்ஸ்ங்க." அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக 2 பேரும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே, "என்னடி எங்கே வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்க போட்டுருக்கு?" அப்படி சொல்லிட்டு இது வந்து சாரதா கேட்குறாங்க. "ஆமாம், அதான் சொல்லிட்டு போனேனேம்மா, இந்த மாதிரி வெளியவே நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம்." அப்படி சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன வந்தது? ஜாலியாக வெளிய சுத்த வேண்டியது, நல்லா சாப்பிட வேண்டியது, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது. எனக்கெல்லாம் அதுக்கு எங்கே கொடுத்து வச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து ஒரு மாதிரி நக்கலாக வந்து பேசுகிறாங்க கங்கா. அதை பார்த்த காவேரி வந்து, "ஏம்மா அக்கா இப்படி இருக்கா? எதுக்கு ஏத்தாலும் குத்தலாக ஏதாவது பேசிகிட்டே இருக்காளேம்மா." அப்படின்னோடனே, "அவளுக்கு வேறு வேலையே இல்லைடி. அவ தொல்லை தாங்க முடியலன்னு தான் உன்னை வெளியே தெருவ சொன்னேன் நானு. இவ தான் இங்கேருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காளே. மாமியார் ஒன்று தாண்டி உனக்கு பாக்கி. அதுக்கு தான் உனக்கு அக்காவாக வந்து வாச்சிருக்கா." அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு கங்கா அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. உடனே வந்து, "என்னம்மா, ஏன் அக்கா கோவமா இருக்கா? வேற எதுக்கு? வீட்டை விற்று சொல்ல சொல்லி அக்காவும் தங்கச்சியும் எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை பண்ணின்னு தான் இருக்காளுங்க. என்ன பண்ண சொல்கிற?" அப்படின்னோடனே, "மாமா, அவங்க ஏதாவது தொல்லை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடெல்லாம் விற்கிறதுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணிடாதம்மா ப்ளீஸ்மா." அப்படின்றாங்க காவேரி.